வெல்கம் டு 180 யூகே சேனல். திஸ் இஸ் ஹேமா முருகதாஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். பிக் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல் கைஸ். ஸோ இன்றைக்கி விலாகில் ஒரு டே இன் மை லைஃப் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டே தான் இந்த விலாக் எடுத்தேன் நான். ஸோ நான் தூங்கி எந்திரிச்சதுமே நான் கண் முழிக்கிற ஒரு விஷயம்னா அது காஃபி தான். அது பேட் ஹேபிட் தான், பட் ஒரு சிலருக்கு இருக்கும்ல, இந்த பெட்ரோல் வாசனை ஒரு சிலருக்கு பிடிக்கும், தென் நெயில் பாலிஷ் ஸ்மெல் பிடிக்கும், தென் இந்த பெயிண்ட் அடிக்கிறப்ப அந்த தின்னரோட ஸ்மெல் பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த மாதிரி காஃபியோட அடிக்ட்னால காஃபியோட ஸ்மெல் எனக்கு எப்போது இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ க்ரீம் வாங்கினா கூட கொக்கோ ஃப்ளேவர் அந்த மாதிரி இருக்கா அப்படி தான் பார்த்து நான் வாங்குவேன். ஸோ ஐ நோ இட்ஸ் பேட் ஹேபிட், பட் சேஞ்ச் பண்ணிட்டே வரேன், பார்க்கலாம். தென் காஃபி குடிச்சிட்டு வெளியில் கடைக்கு கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் நானே கடைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பக்கத்துலேயே இங்கே தமிழ் ஷாப் இருக்குது. நான் இருக்கிறது தமிழ் ஏரியா. ஸோ என் வீடு பக்கத்துலேயே நிறைய தமிழ் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஸோ அந்த தமிழ் ஷாப்புக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். கடைக்கு கிளம்பியாச்சு கைஸ். பட் வெளில வந்து கிளைமேட் பார்த்தா பயங்கர மூடியாக இருக்குது. பட் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி லண்டனில். பட் அதுக்கான அறிகுறி சுத்தமாக தெரியல. ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தேன்னா எனக்கு இந்த ஷாப்ஸ் வந்துடும். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். சண்டேன்ற வாசி ஒரு சில ஷாப்ஸ் வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ இந்த ஷாப்பை வந்து நான் எப்போ க்ராஸ் பண்ணி போனாலும் உள்ளே வந்து எட்டி பார்த்துட்டு போவேன். வாங்குறனோ இல்லையோ சும்மாவாச்சும் என்னென்ன மீன் இருக்குது, விலை எவ்வளோ, இன்றைக்கி ப்ரைஸ் வந்து ஒரு நாளைக்கு ஏறி இறங்கும்ல, ஸோ என்னென்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு போவேன். ஸோ இந்த கடை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஆக்டோபஸ், நிறைய ப்ரான்ஸ், ஸ்குவிட், எல்லா ஃபிஷ்ஷுமே இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி பேக்கெட் போட்டு வச்சுருப்பாங்க. தென் ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் கைஸ் நான் சொன்ன தமிழ் கடை. ஸோ இந்த மளிகை ஜாமான் எல்லா ஐட்டமுமே இங்கே இருக்கும். மில்லட்ஸ்லேருந்து மைலோ, கருவாடு, மேகி எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே தான் சிக்கன் வாங்க போகிறேன். ஸோ இந்த ஊரில் வந்து டோக்கன் சிஸ்டம் தான் எல்லாமே. இந்த மாதிரி டோக்கன் இருக்கும். இந்த நம்பர் வாங்கிட்டு நம்ம லைனில் நிற்கணும். ஸோ டிஜிட்டல் போர்டில் நம்மளோட டோக்கன் நம்பர் டிஸ்பிளே ஆனதும் என்ன வேணும்னு சொல்லி பே பண்ணி வாங்கிக்கணும். நம்ம சிக்கன் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ மலையில் மாட்டிக்கிட்டேன். பட் எப்படியோ பரவாயில்லன்னு அப்படியே நனைஞ்சு வந்துட்டேன். ஸோ கொடை எடுத்துகிட்டு போகல, மறந்துட்டேன். சிக்கன் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு மேலே போய்ட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மொபைலில் தான் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலி மொபைலில் ஷூட் பண்ணலன்னா சமைக்கிறப்ப எனக்கு ஏதாச்சும் ஒன்று மொபைலில் எனக்கு ஓடிட்டே இருக்கணும். என் காதில் மூவியோ இல்லை சாங்கோ ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும். எனக்கு அப்போ தான் எனக்கு வேலை புரியும். ஸோ அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கும், நான் பாட்டுக்கே கிடக்கிட்டேன்னு வேலையெல்லாம் முடிச்சிருவேன். ஸோ அது என்னமோ எனக்கு தெரியல, ஒரு ஹேபிட். ஸோ அதனால் குக் வித் கோமாளி தான் போட்டிருந்தேன் லேப்டாப்பில் அன்றைக்கி. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னது இது ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணலை, ஃபோன் இருந்ததை பார்க்கல. திடீர்னு பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ நவுறு நான் ஃப்ரேமில் வரமாட்டேன், நான் ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இப்படி தான் ரொம்ப காமெடியாக போச்சு அவர் ஏஞ்சி வந்ததும். ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் காஃபி மட்டும் சூடாக போட்டு கொடுக்கலாம், இந்த வெதருக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் காஃபி போட்டு கொடுத்தேன். யூஸ்வலாக சிக்கன் ஷாப்பில் கேட்பாங்க நம்மளுக்கு மீடியம் சைஸில் வேணுமா இல்லை ஸ்மால் சைஸில் வேணுமான்னு. நான் வந்து வீடியோ எடுக்கிற ஒரு ஆர்வத்தில் மீடியம் சைஸுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி எப்பொழுதும் ஸ்மாலில் தான் வாங்குவோம். ஸோ அதனால் உட்காந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் லேட்டாக இருந்துச்சு, வெறும் காஃபி மட்டும் தான் குடிச்சனால பசி வந்துச்சு. இதுக்கு மேலே சாதம் வச்சு குழம்பு வச்சு நான் சாப்பிட்றதுக்குள்ளே எனக்கு பயங்கரமாக பசிக்கும்னு சொல்லிட்டு அப்படியே சைட் பை சைடு ஒரு மேகி பேக்கெட்டும் போட்டு சாப்பிட்டேன். ஸோ மேகி செய்கிறதுல பெஸ்ட் பார்ட் எதுனா இதுதான், அந்த மசாலா பேக்கெட்டில் ஒரு துளி மசாலா கூட வீணாகாத அளவுக்கு தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றுறது. ஸோ எல்லாருமே இதை பண்ணியிருப்போம் தான் நான் நினைக்கிறேன். காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேகி பாயில் ஆகிறப்பே சைட் பை சைட் சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபைனலி மை மேகி இஸ் ரெடி. ஸோ நான் சாப்பிட போகிறேன். ஸோ அவர் ரெஸ்ட் ஆஃப் த சிக்கன் கிரேவி அவர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணிட்டு இருந்தார். ஸோ மேகி சாப்பிட்டுட்டு ஸோ அந்த சிக்கன் கிரேவிக்கு இந்த கோகோனட் தென் சோம்பு மிளகுலாம் போட்டு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அந்த மசாலா அரைக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைட் பை சைடு எக்கும் பாயில் பண்ணிருந்தா அதையும் உரிச்சாச்சு. ஸோ லன்ச் மெனு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரைஸ், எக், சிக்கன் 65 அண்ட் சிக்கன் கறி. ஸோ ரெண்டு பேருமே நான்வெஜ் அண்ட் ரைஸ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ டின்னரும் எங்களுக்கு இதே தான். ஸோ நோ மோர் குக்கிங், நோ மோர் வாஷிங். ஸோ இப்படி தான் என்னோடய சண்டே ரொம்ப ரிலாக்ஸிங்காக, எனக்கு குக்கிங் பிடிக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப ரிலாக்ஸிங்காக ஹாப்பியாக போச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.